ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மெலிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி வெளியில் வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அண்ணன் குடும்பத்தோடையும் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் தன்னுடைய அடையாளமே இல்லாமல் சுடருக்காக மட்டுமே இந்த உலகத்தில் அபி வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்படியாச்சும் படித்து லாயர் ஆயிடணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டும் இல்லாமல் நாம் தப்பு பண்ணலை அப்படின்னு அந்த கருணா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஆதாரத்தை கண்டுபிடிச்சி நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் அபி வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே அபியே எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கிளப்புற வரைக்கும் நமக்கு வேலை மிச்சமாச்சு அப்படின்னு சரளா சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சண்முகம், நானும் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கடைக்கு கிளம்புறேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிங்கண்ணா அப்படின்னு. அப்போது உடனே துணியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே கிளம்புறாங்க துவைக்கிறதுக்காக. பின்னாடி சைடு அபி இப்படி நீ காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருந்தா எப்படி படிப்ப? சரளா இருக்கால, 1-2 வேலையா அவளும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணா வெயில் எவ்வளோனா அடிக்குது, காலையிலே துணியை துவைச்சு போட்டுட்டா மதியத்துக்குள்ளே எடுத்துடலாம். மதியெல்லாம் வெயில் தானே அடிக்கும், அப்புறம் அப்போ வெளியில் எங்கேயும் போக முடியாது. அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிப்பேன். இது எவ்வளோ நேரம் ஆகிடு போகுது, இன்னும் 1 மணி நேரம், 10 மணிக்கு உட்காந்தா கூட எவ்வளவோ நேரம் இருக்குது நான் படிக்கிறதுக்கு. இப்போ தானே மணி 8 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. பிள்ளைங்களா, வெயிலுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நிறைய வெயில் அடிக்குது, வெளியிலலாம் போயிட்டு யாரும் விளையாடாதீங்க, கிளாஸ் ரூமுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு விளையாட பாருங்கள், நினைலே இருங்க. வெயிலில் விளையாடி யாருக்காச்சு சரியாக சாப்பிடாம தலை சுத்தல் மயக்கம் போட்டு விழ போகிறீங்க, மிச்சம் வைக்காமல் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க 3 பிள்ளைங்களுக்கும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கத்த, அதனால் மிச்சம் வைக்காது, கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அண்ணா, பிள்ளைங்களுக்கு நேரம் ஆகுது, நீ கூட்டிகிட்டு கிளம்புன, இதை நானும் அண்ணியும் போய் பார்த்து துவைச்சு போட்டுட்டு அப்புறம் நான் படிக்கிறேன்னா அப்படின்னு. சரி அபிமா அந்த படியா, ஏதாச்சும்னா அண்ணனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது சரளா இருந்துக்கிட்டு, இப்போவே என்ன வெயில் அடிக்குது, இங்கே பாரு துணியெல்லாம் ஒன்றும் துவைக்காத, அப்புறம் அண்ணன் ஒன்றே வேலை வாங்குறேன்னு சொல்வார், நானே துவைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ எனக்கு எந்த சிரமமும் இல்லை, நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு துணியை துவைச்சி காய போட்டுட்டு வரேன் அப்படின்னு. இல்லை நீ துவைச்சி போடு, நினச்சி காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அப்போ கூட நம்ம அபி எதையுமே நினச்சி பார்க்காம அண்ணியோட மனசை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி துவைச்சிட்ருக்காங்க. சரளா வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல், ஏன் நேரம் வரும்போது அவனை பற்றின விஷயத்த சொல்கிறேன்னு சொல்கிற, தாலியும் கழுத்தில் போட்டுக்கல, அது அவங்க வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அவன் உயிரோட இருக்கானா முதல்ல இல்லையா, செத்து போயிட்டானா, அதுவாச்சும் தெரியுமா, அதனால தான் இப்படி இருக்கியா, ஆனால் அவன் உயிரோடு இல்லைன்னா நீ இப்படி இருக்க மாட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்கவும், அண்ணி அதெல்லாம் இல்லை அண்ணி, அவன் உயிரோட தான் இருக்கான், அவன் முகத்துலேயே முழிக்கக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன், இதை பற்றி பேச வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்ல கேட்காம அதையே நோண்டி கலறிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சரளா ஒரு பக்கம் அபிக்கிட்ட என்னோட சைடு ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைங்க விளையாடிட்டுருக்காங்க. ஸோ மதியம் லன்ச் டைமும் வருது, எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து லன்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வெற்றி லேட்டாக வந்துடுறாரு. மகேஷ்க்கு லன்ச் கொடுக்க அப்போது சரி உனக்கு சாப்பாடு வெற்றி கேப்டன் அங்கிள் கொண்டு வரலன்னா என்ன, என் அம்மு இன்றைக்கி சமைச்சு கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன்ல அம்முன்னு அவங்க தான் சமைச்சு கொடுத்தாங்க, என் அம்மாவோட சமையலை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் அத்தையோட சமையல் சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உன் அத்தையா அப்படின்னு. ஆமாம், சுடரோடைய அம்மா தான் என் அத்தை, அவங்க தான் அம்மு அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு மகேஷ்க்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. ஸோ மகேஷ்க்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருமே நானுமே என்னென்னு கூப்பிடுறது உங்கள் அம்முவை அப்படின்னு சொல்லவும், இப்போ எப்படி கூப்பிட்டியா அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தியா, தருண், மகேஷ் எல்லாருமே. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெற்றி லஞ்ச் கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்த உடனே, சாப்பிட்டுட்டியா மகேஷ், சாரிடா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிராஃபிக் வேறு, அது மட்டும் இல்லாமல் நானும் சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல கேப்டன் அங்கிள், நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உட்காருங்க கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் இருக்கட்டும்மா பரவாயில்ல, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், இந்தாங்க இதையும் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. அங்கிள் நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி வெற்றியையும் உட்கார வைக்கிறாங்க லன்ச் டைமில். ஸோ அவரும் கூட உட்காருவாரு. ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. மகேஷோட சாப்பாட்டை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சுடருக்கு அபி சமைச்ச சாப்பாட்டை அபி அதாவது சுடர் வெற்றிக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே வெற்றிக்கு
அப்படி இதுக்கு முன்னாடி எப்படி வந்து அபி சமையலை சாப்பிட்டாங்களோ பார்வதி அக்கா வீட்டில் அதே டேஸ்ட்டு அது அப்படியே அவர் நினச்சும் பார்க்குறாரு. இது அபியோட சமையல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சுடர், என்னது இது சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, யார் சமைச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா என் அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவா, நீ தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. ஆமாம் கேப்டன் அங்கிள், நீங்கள் தானே சொன்னீங்க என் அம்மு தூரமாக இருக்காங்க, ஒன்று நீ அம்மு இருக்கிற இடத்துக்கு போய், இல்லை அவன் அம்முவை கூடவே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோன்னு. அதான் நீ அம்முவை கூட கூப்பிட்டு வந்து என் கூடவே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஓ உங்கள் அம்மு வந்துட்டாங்களா, அவங்களோட சமையலா ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை பற்றி கூட என் அம்மு கிட்ட சொல்லியிருக்கேன் கேப்டன் அங்கிள், நிறைய சொல்லியிருக்கேன். என் அம்மு வக்கீலுக்கு படிக்கிறதுக்காக இப்போது ரொம்ப தூரமாக இருந்தாங்க. அவங்க இப்போ தேர்வு எழுதி எக்ஸாம் எழுதி வக்கீலுக்கு பாஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் எக்ஸாம் எழுதலை. அதுக்காக தான் என் அம்மா இங்கே ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவங்கள நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே பெரிய மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க கேப்டன் அங்கிள், சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா இவ அப்படின்னு தியாவுக்கு ஒரு பக்கம் கோவமாக வருது. அப்போதான், அங்கிள் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு. என் அம்மு கூட நீ இருக்கணும், அதாவது நான் அம்முவை சேர்த்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு உடனே அம்மு கூடவே போயிட்டு இரு, இல்லைன்னா கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு எனக்கு சொன்னீங்க. நான் கூட உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேனே, உங்கள் அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிங்க, அவங்க கூட சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னே கேட்குறாங்க. ஆனால் வெற்றி சொன்ன பதில் சுடருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி யாராச்சும் இருந்தால் தானே எனக்கு தெரியும், அவங்க யாருன்னு கூட தெரியாது, அவங்களோட ஃபோட்டோவை கூட நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க கேப்டன் அங்கிள், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஆமாம், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அம்மா வயிற்றுலேருந்து எப்படி 10 மாதம் கழித்து வெளியில் வருவோம், அப்படி வந்த உடனே நான் வேண்டான்னு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அப்பத்துலேருந்தே மகேஷோடைய அப்பா தான் அந்த வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். பிஞ்சு குழந்தையிலேருந்து என்னை அவர் தூக்கி வளர்த்தாரு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு எப்படி அப்பா அம்மாவை ஞாபகம் இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்ல வராங்க வெற்றி. அதுக்குள்ளேயே சுடர் வந்து அவங்களோட வாயில் கை வச்சுட்டு, அங்கிள் அப்படி மட்டும் சொல்லாதீங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு எவ்வளோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் மகேஷ் தியா தருண் என் அம்மு என் மாமா என் அத்தை எல்லாருமே உங்களுக்காக இருக்கும். ஏன் மகேஷோடைய அப்பா அவங்க வீட்டில் எல்லாருமே உங்களுக்காக தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு யாரும் இல்லையா சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, நானும் என் அம்மாவும் உங்களுக்காக இருக்கோம் அங்கிள், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு வெற்றி கிட்ட வந்து சுடர் சொல்லவும் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அப்படி வாயிலேருந்து கையெடுத்ததுக்கு அப்புறமா இங்கே அபி என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்களோ அதே மாதிரி சுடர் இப்போ ஒவ்வொரு விஷயமும் செய்யுமோ அது எல்லாத்தையும் அபியோட ஞாபகத்தை தான் கொண்டு வருது நம்ம வெற்றிக்கு. ஏன் இப்படி நமக்கு தோணுது இந்த பாப்பா கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படின்னு வெற்றியே இப்போ அடிக்கடிக்க நினைக்க ஆரம்பிச்சிட்றாரு. ஆமாம் அங்கிள், சுடர் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சிடுறாங்க. கை கழுவிட்டு சரி பார்த்து எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, மகேஷ் பார்த்து பத்திரம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெற்றி கிளம்புறாரு. வெற்றி கிளம்பி போனதுக்கப்புறமா சுடருமே வந்து கேப்டன் அங்கிள் ரொம்ப பாவம் இல்லை, அவருக்கு யாருமே இல்லை, எனக்கும் அப்பாவும் இல்லை, அம்மாவும் நானும் மட்டும்தான், கேப்டன் அங்கிள் எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு வெற்றியை பார்த்து யோசிக்கிறாங்க சுடர் வந்து. அப்படி வெற்றி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறமும் வழக்கம் போலமோ திரும்பி பார்க்குறாரு வெற்றி சுடரும் அவங்கள பார்த்துட்டு பாய் சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக போகிறாரு. இந்த பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விதமான சந்தோஷமாக இருக்குது, மனசு லேசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அபியோட ஞாபகம் நமக்கு ஏன் வரணும் அப்படின்னு வெற்றி யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. இப்போல்லாம் அவள் அடிக்கடிக்க நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. இன்னொரு சைடு இங்கே உட்காந்து நல்லாவே படிச்சுட்ருக்காங்க வீட்டில் வந்து அபி வந்து. ஆனாலே அவங்களுக்கு வக்கீல் சொன்ன ஞாபகம் வர்றது, எப்படியாச்சு கர்ணாவுக்கு எதிரான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும், எதுக்காக அவன் பார்வதி அக்காவோட ஃபோட்டோவை பார்த்து அப்படி பேசலாம் அப்படின்ற ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, பார்வதியோடைய தங்கச்சி, அவங்கள பார்த்து மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்கள தேடி எல்லா இடத்துலையும் அலையவும் செய்கிறாங்க. வெளியில் வந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க அன்னிக்கிட்ட சொல்லிட்டு, நான் வெளியில் ஒரு விஷயமா போயிட்டு வரானே அப்படின்னு, இந்த ஊரில்
உனக்கு யாரை தெரியும், என்ன தெரியும், எதுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் அண்ணி அதை எதுவும் கேட்காதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க. இவ எப்போ என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதை கேட்டாலும் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த மனுஷனும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சரளா எங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு எங்கேயாச்சும் போகட்டும்னு விட்டுடுறாங்க. அபி வெளியில் போகிறாங்க ஸ்வேதாவை தேடிட்டு. ஸோ ஏற்கனவே கர்ணோட வீட்டு அட்ரஸ் தெரியும், அங்கே போகலாமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, அங்கே போனால் மட்டும்தானே வாட்ச்மேன் கிட்டேயோ இல்லை வேறு யாராச்சும் கிட்டேயோ அவங்களோட வீட்டு அட்ரஸ் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும், நமக்கு யாரையுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ வெற்றியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கூட கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளேயே ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நிறைய பிரச்சனை நடந்துடுச்சு. அதனால நிறைய சொந்தங்களை கூட அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் காரில் ஸ்வேதா அந்த வழியாக போயிட்டு இருக்காங்க. இவங்கள தானே நம்ம தேடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இங்கே அபி பார்த்த உடனே வேகமாக அவங்க கார் பின்னாடி ஓடுறாங்க. ஸ்வேதாவை கூப்பிட்டுட்டு ஸ்வேதா மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு அவங்க கவனிக்கிறது கிடையாது. டிரைவரும் கார் ஓட்டிக்கிட்டு வேகமாக போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி கண்ணில் பட்டு கூட என்ன பண்ணுறது, அடுத்த தடவை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க, அப்போது நம்ம எப்படியாச்சும் சீக்கிரமாக அவங்கள கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி நினச்சிக்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க எங்கே போயிட்டு போவாங்க, ஸோ இந்த ஊரில் தானே இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாலாம் யோசிச்சுட்டே வீட்டுக்கு திரும்பவும் வந்துடுறாங்க. ஏய் எங்கே போயிட்டு வர, ஏன் இந்த இப்படி மூச்சு வாங்குற அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அபி உட்காந்துக்கிறாங்க. அபி அங்கே கார் பின்னாடி ஓடத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா ஸ்வேதா பின்னாடி சைடு பார்த்துட்டு வராங்க. அப்போ அங்கே யாரும் இருப்பாங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே ஸோ பார்வதியோட ஃபோட்டோ கிட்ட நின்றுட்டு இருக்காரு நம்ம கர்ணா. கர்ணா கிட்ட நின்றுட்டு உன்னை கொலை பண்ணதுக்கான ஒரு பிரயோஜனமே இல்லையே, அவளும் இல்லை, ஸோ நீயும் இல்லாமல் நான் தனியாக தவிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், நீ ஒத்துழைச்சா 2 பேரோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்திருப்பா, ஒரு நாளைக்கு நீ இன்னொரு நாளைக்கு அப்படின்னு. அவள் அழகு தானே, ஆனால் எனக்கு கிடைக்காமையே போயிட்டுருக்காளே, அவள் இவ்வளோ நாள் ஆச்சு, இத்தனை வருஷத்தில் 10 வருஷத்தில் அவள் ஒரு நாள் கூட என்னை திரும்பி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொலை பண்ணிவிட்டு அவள் போய் அங்கே அந்த அபி போய் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் ஒரே இது. ஆனால் அதுலேயும் ஒரு சாதகம் தான். ஏன் அப்படின்னா வெற்றி எங்கிருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகாமல் நல்ல விசுவாசி கூட்டிகிட்டு போகாமல் அவள் போய் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கா, அதை தவிர வேறு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தான் ஸ்வேதா உள்ளே வராங்க. உள்ளே என்னாச்சு அக்காவுடைய ஞாபகமா அப்படின்னு கேட்கவும் இவை அப்போ வந்தா அப்படின்னு. ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் பேசாமல் நீங்கள் ஏன் மகேஷ்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்லை, அப்படி பேசாத அப்படின்னு வீட்டுக்காரனா சொல்லிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, எப்படி அபி ஸ்வேதாவை கண்டுபிடிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.